கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நாம் தொழுகையை முடித்துவிட்டு கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துவாக்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது நபி வழியாகும். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 842 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை தக்பீர் மூலம் நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். தொழுகையை முடித்ததும், அதாவது சலாம் கொடுப்பதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூற வேண்டும். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 931 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த பின்னர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறி 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மேலும் அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாமு வ மின்கஸ்ஸலாமு தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். பொருள்: இறைவா, நீ சாந்தி அளிப்பவன், உன்னிடமிருந்து சாந்தி ஏற்படுகின்றது. மகத்துவம் கண்ணியம் உடையவனே, நீ பாக்கியமிக்கவன் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதிக்கொள்வார்கள்.